நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஓலா ஊபர்னு புக் பண்ணுவோம். புக் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 to 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா எங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இங்கன்னு நம்ம சொல்லுவோம். உடனே அவங்க என்ன பண்றாங்க, புக்கிங் கேன்சல் பண்ணிருவாங்க. இதுக்கு இவங்க மேல ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கா, இவங்களை ஏதாவது பனிஷ் பண்ணலாமா? இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்போம். இவங்களை தண்டிக்க முடியாதா, இவங்களுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. செக்ஷன் 178 மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 1988 படி இவங்களை பனிஷ் பண்ண. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்பாங்க. நமக்கு ஆப்ல ஒரு அமௌண்ட் வரும், அவங்க அதை விட எக்ஸ்ட்ரா கொடுங்க, எனக்கு 100 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கும் வந்துட்டு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த கம்பெனி மேலேயே நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு காம்பன்சேஷன் வாங்கலாம். இப்படி ஒரு ரியலாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 2022ல சாமுவேல்ன்றவர் என்ன பண்றாரு, ஒரு கேப் ஒன்று புக் பண்றாரு. அவர் ஒய்ஃபும் அவரும் அந்த கேப்ல ஏறுறாங்க. அந்த வண்டி சரியான மெயின்டெனன்ஸ்ல இல்ல. அவர் அதை கேட்கறாரு, அதுக்கு அவர் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. கேப்ல ஏறுறாரு. கேப்ல ஏறின உடனே ஏசி போடுங்கன்றாரு. அந்த ஏசி அவர் போட மாட்டாரு. அதுக்கு அந்த ஓலா டிரைவர் 861 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காரு அவங்க கிட்ட. இது சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஓலா கம்பெனிக்கு. ஓலால பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க பல தடவை அது ரெஸ்பான்ஸ் ஏத்துக்கிறது கிடையாது. நோட்டீஸ் அனுப்புறாரு, அந்த நோட்டீஸ்க்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இவர் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்றாரு ஓலா கம்பெனி மேல. ஓலா கம்பெனிக்கு கோர்ட் மூலியமா நிறைய சம்மன்ஸ் போகுது. அந்த சம்மன்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஓலா வந்து வரவே இல்லை யாருமே. ஓலா கம்பெனி கோர்ட்டுக்கு வராததுனால அவங்களுக்கு காம்பன்சேஷனா 95,000 சாமுவேல்ன்றவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த 95,000ல 88,000 அவருக்கும், 7,000 வந்துட்டு இந்த கேஸ் நடத்துறதுக்காக அவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 95,000 45 டேஸ்க்குள்ள நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா இதுக்கு நீங்க வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கோர்ட் அவங்களை எச்சரிச்சது. சேம் டைம் அந்த 861 ரூபாய் வாங்கினார் இல்லையா, அந்த 861 ரூபாய்க்கு ஆண்டுக்கு 12% வட்டி போட்டு அந்த 861 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப்ல நடந்துச்சுன்னா, இனிமே நடக்க போகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குன்றத கவனமா தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சட்டம் அறிவீர், பயன்பெறுவீர்.